வணக்கம், வணக்கம். உங்கள குழுவுல சேர்த்தி இருக்கிறேன். ஆ, ஆ சரிங்க ஐயா. பாத்துட்டேன் நானு. வீடியோ வந்தது. காலையில நீங்க ஆ, பேசிட்டு இருந்தீங்க 11:30 மணிக்கு. நான் அது ஃபுல்லா ஆமாமா. பாத்துட்டு இருக்கேன். அது நெறைய இருக்கு. இப்போ ம். ஃப்ரெஷ்ஷா அவங்கள இப்ப எப்படி அந்த நோன்ப எடுக்கிறது, நோன்ப முறிக்கிறது, எப்படி உயிர காப்பாத்துறது, எப்படி உயிர தக்க ம். வைக்கிறது எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா. இந்த இப்பதான் மாரி பையன் பேசிட்டு இருந்தான். ஆ. ஆமாமா. அவங்கலாம் சரிங்க. யாருன்னா, ஒரு டாக்டர் அவங்க மெடிக்கல் சைடுல இருக்கிற டாக்டர் அவங்க. அவங்க டாக்டர் பத்மான் பேரு. அவங்க ஆ. மெடிக்கல் சைடுல இருக்கிறாங்க. அவங்களுக்கே பிரச்சனை வந்து இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்களா? ஆ, ஆ. எல்லாமே மெடிக்கல் இஸ் வெரி சரி. அத எல்லா மெடிக்கலும் எல்லா மருந்தும் ஆள சாகடிச்சிரும். எல்லா மருந்தும் சாகடிச்சிரும். ஆ. ஆ. உணவே உணவே நமக்கு விஷமா மாறுது. உணவே நமக்கு ம். விஷமா மாறுது. அது அது ஆ. அது யாருமே புரிஞ்சுக்கல. உணவே விஷமா மாறுதுன்னு யாருக்கும் புரியல. புரியல. ஆ. உலகமே புரியாது. சித்தர்கள தான் ம். புரிஞ்சுக்கிட்டாங்க. சித்தர்கள் தான் ம். புரிஞ்சுக்கிறாங்க. அத கண்டுபிடிச்சவரு ம். என்னோட ஆசிரியர் வெங்கடேசன் தான். ஆ ம். ஆமா. இப்ப எல்லாத்தையும் ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. எல்லாம் வேலையில ம். இருப்பாங்களாட்டு. நான் 1 மணிக்கு கூப்பிடுன்னு ம். சொன்னேன். அதுக்குள்ள வேற ஆ. ஒருத்தரு பேசிட்டு இருந்தாங்களா, ஆ. அதுல ஆ. 3/4 மணி நேரம் போயிடுச்சு. அதனால ஏதோ வேலைய பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் சரிங்க ஐயா. சாயங்காலம் சரிங்க 8 ஐயா. மணிக்கு சாயங்காலம் 8:15க்கு வகுப்பு நடக்கும். 8:30 மணிக்கு வகுப்பு நடக்கும். 8:30 மணிக்கு. சரிங்க ஆமா. ஐயா. ஒரு நாளைக்கு 3 தடவ ம். நடக்கும். காலையில 7:30, ஆ. மத்தியானம் 1:30, இரவு 8:30. 1:30. ஆமா. சரிங்க, சரிங்க ஐயா. காலையில 6:30 சரி. நடக்கும். காலையில 7:30, அப்புறம் வந்து 1:30, அப்புறம் வந்து 1:30, இரவு 8:30. 8:30, 8:30 மணி. ஆ. சில நேரத்துல 6 மணிக்கும் ம். கூப்பிடுவேன். சில நேரத்துல காலையில காலையில இல்ல சாயங்காலம் 6, 6:30க்கு கூப்பிடுவேன். 6 மணிக்கு. யாராவது ஓய்வில் இருந்தா வேலையில் அதாவது கடுமையான ம். ஓய்வில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுவாங்க. வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போய் செய்றவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ம். பெரும்பாலும் வரமாட்டாங்க. அவங்க காலையில மட்டும் 7:30 மணிக்கு வருவாங்க. சாயங்காலம் 8:30க்கு வருவாங்க. ம். இந்த கடுமையான நோயில் மதியத்துக்கு வர இருக்கிற முடியாது. ஆமா. கடுமையான ம். நோயில் இருக்கவங்க மட்டும் தான் அவங்கள ம். சில பேருக்கு கடுமையான நோயில் இந்த மாரி கடுமையான உங்களுக்கெல்லாம் கடுமையான மூட்டு வலி. அவங்க தான் வந்து ம். அ அ ம். அ ஓய்வில் இருக்கிறவங்க அது எந்த நேரமும் அவங்க கிடைக்கிறனால அவங்களுக்கு கூடுதலா ம். விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆ சரிங்க ஐயா. இந்த வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறவங்க வந்து அந்த 2 நேரம் தான் வர முடியும். இரவு 8:30 மணிக்கு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர முடியும் 8:30 ஆயிரும். 8, 8:30 ஆயிரும். ஆமா, ஆமா. சில ம். நேரத்துல 10 மணிக்கு கூப்பிட்டு தனிப்பட்ட முறையிலயும் பேசுவேன். சரிங்க ஐயா. சில நேரத்துல வந்து 9 மணி, ம். 10 மணிக்கு முடிச்சுட்டு வரலாம் இருக்காங்களே. அதான் நெறைய பிரச்சனை இருக்குதுங்க. அவங்கள ஆமாமா. அவங்கள அவங்கள ஆ, எப்படியோ ஆ. காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் அப்படிலாம் ஆ. பேசிட்டே இருப்பேன் நானு. நான் படுத்து ம்ஹ்ம். தூங்குறதுக்கு 12 ஆயிரும். ஆ. ஆஹா. சரிங்க 12க்கு ஐயா. 12க்கு தூங்கிட்டு காலையில 4:45க்கு எந்திரிச்சுருவேன். 4:30க்கு எந்திரிச்சுருவேன். ம். 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 4:30 ஓகே மணியிலிருந்து ஐயா. நான் நல்லது. ஆமா 4:30 மணியிலிருந்து நான் பேச ஆரம்பிச்சுருவேன். நான் என்ன அப்ப ம். இரவெல்லாம் பேசுனதுல வீடியோ மாத்துறதுக்கே எனக்கு ம். 7, 8 மணி நேரம் ஆயிரும். ம். ம். அது காலையில சரிங்க. 4 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சா தான் 6 மணி 7 மணிக்குள்ள முடிக்க முடியும். அதுக்கு ஒரு 3 மணி நேரம் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தா எனக்கு ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் இருந்தா தான் எனக்கு வேலை செய்ய முடியும். ஆ, ஆ. சரிங்க ஆ ஐயா. ஐயோ! அதான் உள்ள பையன்கிட்ட பேசினேன் ஐயா. வீடியோல வந்தாரு ஐயான்னு. ஆ, நைட்டுக்கு வந்து ஆ, அனுப்பிச்சிடுறேம்மா காசுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அது அனுப்பிட்டாரு. சரி. காசு இல்லாம வீடியோ அனுப்பிச்சுட்டாருன்னு சொன்னேன் பையன்கிட்ட. ம், ம், நைட்டுக்கு ம். வந்து அனுப்பிடுறேம்மான்னு. புக்கு ஐயா நாங்களே வாங்கிட்டோமா, நீங்க அனுப்புவீங்களா? 5ஆம் அது நீங்க பதிப்பகம் பதிப்பு. நீங்களே நீங்களே வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் அதே அதுல ஃபோன் சரிங்க. இருக்குது பாருங்க. அந்த ஃபோன் நம்பர் பண்ணா 2 நாள்ல வந்துரும். புதுசு சொன்னேன் வந்துரும். சொன்னேன் பையன். பதிவு பண்ணி வாங்கிடலாமான்னுட்டான். 5ஆம் அது ஒண்ணும் பதிப்பு. பிரச்சனை இல்ல. அது உங்களுக்கு ஒண்ணும் ம். 5ஆம் வந்து வாங்கிருங்க. அப்புறம் நான் ஆ, சொல்றேன். அதிலிருந்து நீங்க ஆ, நம்ம உடம்பு நல்லாகிறது அதுல 6 மாசம் நல்லாயிரும். ஆ, இப்பவே ஆ. இப்பவே உங்களுக்கு ம். 5% நல்லாயிடுச்சு. புரியுதா? ஆ, ம். சரிங்க ஐயா. இப்பவே உங்களுக்கு 5% அதுதான். நல்லாயிட்டு இருக்குது. ம். நம்ம உயிரை தக்க வச்சிரலாம். அது ஒண்ணும் பிரச்சனை. உயிரை தக்க வைக்கிறதுல விஷயமே இருக்கு. உயிரை ஆ, காப்பாத்திட்டா போதுமானது. ஆ. அப்ப அந்த உயிரை வந்து 100 வருஷத்துக்கு எப்படி தக்க வைக்கிறது? அதுதான் ஓராண்டு படிப்பு. என்னது? ம், ம். ஓராண்டு படிப்பு அது. ஆமா. இது படிப்பு தான். அது வந்து செய்து ம், பார்க்கிறது. எப்படி 100 ஆண்டு தக்க வைக்க போறீங்க? 100 ஆண்டு தக்க ம், வைக்கிறதுக்கு 1 ஆண்டு படிப்பு. ம், ம். இப்ப எனக்கு வந்து நான் கல்லூரி குருகுல கல்வி நான் மறைந்த 2000 ஆண்டுக்கு அப்புறம் இப்ப நான் அப்பதான் தொடங்கியிருக்கேன். ஆ, அதனால கட்டணம் வந்து மிக மிக குறைவு. கட்டணம் ஆ. மிக மிக குறைவு. சரி, ஆமா. ஏன்னா சரிங்க. நீங்க இப்ப இந்த பயிற்சி செஞ்சுட்டீங்கன்னா 100 ஆண்டுக்கு நோய் ஆ. வராது. ம், ம், 100 ஆண்டுக்கு உயிரை தக்க வைத்துக்கலாம். உயிரை தக்க ம், வச்சுக்கலாம். ம். உயிர் தான் முக்கியம். ம். ஆமா. ஆ. அந்த உடல் ஆரோக்கியமா உடல் வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து உடல் ஆரோக்கியம்னா ஏதோ ம், பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறது கிடையாது. ம், ம், ஏதோ டிபி வந்த மாதிரி இருக்க அது கிடையாது. ம். டிபி வந்தவன் இழைச்சு போயிருக்காம அது ஆரோக்கியம் கிடையாது. அது பன்னிக்கட்டி மாதிரி பெருத்து வந்து ஆரோக்கியம். ஹார்ட் அட்டாக் சாப்பிடுற அது ஆரோக்கியம் கிடையாது. அது மீடியம் அது ம், நடுத்தரமான உடல்னு உடம்பு முடிவு பண்ணும். ம், ம். அந்த நடுத்தரமான உடல்ல தான் வந்து உயிர் உட்காரும். உயிர் உட்காரும். உட்காரும். ம், அப்பதான் அந்த உடம்பு இயங்க ஆரம்பிக்கும். ம், அதுக்கு தேவை
வயித்துல சுரக்கிற நீர் சுரக்க கூடாது. அதான் விஷயமே. ம். அந்த வயித்துல சுரக்கிற நீர் சுரக்கறனாலதான் உணவு விஷமா மாறுது. ம். அது உள்ளவே உயிர் உறுப்புல போய் படிஞ்சிட்டு எச்சா இருக்கிறதுல வெளியே ம். போகுது. கொஞ்சம் எல்லாம் வெளியே போய் எலும்பு கிளம்பெல்லாம் போகும். அதிகமா கணையம், ம். கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம் இதெல்லாம் அதிகமா படியும். நுரையீரல், இதயம் ஆ. இதுலதான் அதிகமா படியும். அதுல படிஞ்சிட்டாலும் உன்னால வேலை செய்ய முடியாது. ம். நுரையீரல் வேலை செய்யாது. நுரையீரல் வேலை செய்யலைன்னா மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யணும் தூக்கம் ம். வராது. ம். இப்ப உங்களுக்கு வலது பக்கம் ஏதாவது வலி, இடது பக்கம் வலி ஏதாவது இருக்கா? ப வயிற்று ப பரவாயில்லைங்க ஐயா. இப்ப குறைஞ்சு லைட்டா கொஞ்சம் ஒரு 10% தான் இருக்கு. இரும்புறப்பதான் வலிக்குது. மத்தபடி இல்ல. சளி அது வெளிய வர குறைஞ்சிச்சு. வயிற்று கை வச்சு பாருங்க. வலது பக்கம் வச்சு ஆ. பாருங்க. வலி ஆ. இருக்கான்னு பாருங்க. இடது பக்கம் வச்சு பாருங்க. புரியுதா? இடது பக்கம் வலி இல்ல ஐயா. இடது பக்கம் தான் லைட்டா இருக்குது. கை வச்சு அழுத்துறப்போ. கொஞ்சம் இருமுனா லைட்டா வலி இருக்கு. அப்படின்னா அது என்ன ம். அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இடது பக்கம் தான் ஆ. மண்ணீரல் இருக்குது. மண்ணீரல் இரைப்பை இடது பக்கம் இருக்குது. ஆஹா. வலது பக்கம் வந்து சரி. கல்லீரல் இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கல்லூரு. ஆஹா. வலது பக்கம் வந்து கல்லீரல், நல்லது. இடது பக்கம் வந்து ஆ. மண்ணீரல், அப்புறம் வந்து மண்ணீரல். மண்ணீரலுக்கு மண்ணீரல், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கணையம். ஆ. 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 இரைப்பை கணை. எல்லாமே. ஆமா, எல்லாமே அதிகபட்சமா எல்லாமே ம். இடது பக்கம் தான் இருக்கும். அதிகபட்சம் எல்லாமே இடது பக்கம் தான் ம். இருக்கும். ம். வலது சரிங்க ஐயா. பக்கம் வணக்கம், ஆ. வணக்கம், வணக்கம். ஆ, ம், ஆ, உடல் உறுப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் ஐயா. சரிங்க, சரிங்க. சரி. ஆமா. அப்ப சரி. வலது பக்கம் ஒண்ணுதான் இருக்குது. வலது பக்கம் கல்லீரல் ம். மட்டும்தான். கல்லீரல் மட்டும். ம். இதயம்ல நடுவுல இருக்கு. இதயம் வந்து நெஞ்சு நடுப்பகுதி. ம். ஆனா அதுவுமே வந்து நுரையீரலும் அப்படித்தான். நெஞ்சில நடுப்பகுதி ரெண்டா ம். பிரிஞ்சிருக்கும். நுரையீரல் வந்து அப்படியே மாட்டி ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ம். சரியா? 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஆமா. ஆனால் என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ம். எல்லாமே ம். இடது பக்கம் சார்ந்துதான் நிக்கு. நடுவுல இருந்தாலுமே பெரும்பாலும் அது வந்து ம். இடது பக்கம் சார்ந்துதான் நிக்குது எல்லாமே. ஆ. சரி. இந்த கல்லீரல் மட்டும் வலது பக்கமா இருந்துட்டு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிற இந்த வலது பக்கம் ஒண்ணே வலது பக்கமா இருக்கிறது ம். கல்லீரல் மட்டும்தான். ம். மற்ற எல்லாமே இடது பக்கம் சார்ந்ததுதான். எல்லாமே இடது ம். பக்கம் சார்ந்தது. இடது சார்ந்தது. அதனால ம். இடது பக்கம் வலி இருந்தா இரைப்பையில ஆ. புண்ணு இருக்குது, அல்லது மண்ணீரல் ஏதாவது கோளாறு இருக்குது, அல்லது வந்து ம். கணையத்துல ஏதாவது கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அது இடது பக்கம் வலி இருந்தால். ஆஹா. அது ரொம்ப வலி எடுத்தது. முந்தா நாள் தூக்கமே இல்ல. அப்படின்னா அங்க காலையில தான் கிட்ட கொஞ்சம் அப்படின்னு வந்தது. என்ன ஆகி போச்சுன்னா, நீங்க ம். நீங்க சாப்பிட்ட மருந்து, மாத்திரை, உணவு ம். இல்லையா? நீங்க சாப்பிட்ட மருந்து, ம். மாத்திரை, உணவு, மாவு, அப்புறம் எல்லாம் சேர்ந்தது. எல்லாம் சேர்ந்து அந்த ம். இரைப்பைய புண்ணாக்கி இருக்கலாம், அல்லது ம். கணையத்தை புண்ணாக்கி இருக்கலாம், ம். அல்லது மண்ணீரல் வந்து ரொம்ப 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 முக்கியமான உறுப்பு. ம். அதுதான் எதிர்ப்பாற்றலை தரும். ம். அதுக்கு பேரு நிணநீர். அது லிம்பும்பாங்க. அதாவது அவருக்கு இவரு பாண்டிச்சேரி ஜிப்மர்ல வேலை செய்றாரு. வர்றாரு பாருங்க ஒருத்தர் பாண்டிச்சேரி. ஆ. அரவாடி. ரயில் ஆமா. ஆஹா. அவரு பாண்டிச்சேரி அதான். ஜிப்மர்ல பெரிய கல்லூரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ம். உங்களுக்கு தெரியும். ஜிப்மர்ல எல்லாரும் தெரியும். அதான். பாண்டிச்சேரி முக்கல் போட்ட அந்த மருத்துவமனையில வேலை ம். செய்றாரு. ம்பா. ம். சரி. மருத்துவமனையில வந்து ட்ரெஸ்ஸிங் அவரும் கம்பவுண்டர். ம். ட்ரெஸ்ஸிங் கம்பவுண்டரா வேலை செய்றாரு. ம். ம். அவருக்கு வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். இப்பதான் அவருக்கு தலைவலி, கிறுகிறுப்பு வந்திருக்கு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ம். என்னை பார்த்துட்டு போனாரு. ஆ. எ ஆ. கொஞ்சம் பிரச்சனை வந்தோனே டக்குன்னு மாறிட்டாங்க. ம். இவங்கலாம் மாணவர்கள். இவங்கலாம் 12 ஆண்டு படிக்கிற மாணவர்கள். ம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆ. வழக்கம் போல இப்ப 12 மணிக்கு மணி இப்ப 2 ஆகப் போகுது. அ ஆ. ஏதாவது ஒரு சைவ உணவு. இப்ப என்ன சாப்பிட்டீங்க? காலையில இருந்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க? காலையில உங்க 7 காலையில மணிக்கு இருந்து பேசினேன். வெறும் இது லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு நீர் மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் ஐயா. ஆ இப்போது லைட்டா பசிக்குதுன்னு கோஸும் கேரட்டும் பொரியல் இருக்கு. அத கொஞ்சம் சாப்பிடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். அதோட என்ன பண்றேன்? ஒரு பிரெட் இருக்கு இல்லையா? பிரெட் ஆ இருக்கு, இருக்கு. 3 பிரெட் எடுத்துக்கங்க. 3 பிரெட் ஆ. ஒரு ஒரு தட்டுல வச்சுக்க. அந்த முட்டைக்கோசு ம். பொரியல் பண்ணி கொஞ்சம் ஈரமா இருக்கட்டும் இல்லையா? ஆ. கொஞ்சம் ஆ. ஈரத்தன்மையா இருக்கணும். ஆ. ம். ஆ. இருக்கு அந்த ஈரமா தான். ஈரத்தன்மையோட ஆ. கூப்பிட்டு பரப்பிடுங்க. கொஞ்சம் அப்படியே ஆ. புடிச்சுக்க. அப்புறம் பக்கத்தால ம். ஒரு ஊறுகாய் வச்சு நல்லா ஆ. நிதானமா வயிறு நிறைய நைவயிறு சாப்பிடுங்க. ஆ. சரிங்க ஐயா. சாப்பிட்டுட்டு ஒரு பொரியல் 1/2 மணி நேரம் மட்டும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த ம். 1 மணி நேரம் இடைவெளியில 100 மில்லி சாப்பிடுங்க தண்ணீர். தண்ணி. ஆ. இந்த மாதிரி சாயங்காலம் 6 மணி சரிங்க. வரைக்கும் செய்யுங்க. சரியா? ஆ. ஆ. சரிங்க ஐயா. 6 மணிக்கு என்ன சாப்பிடுறதுன்னு 6 மணி நிகழ்ச்சி உங்களுக்கு ஸ்பெஷலா கூப்பிடுறேன். 6, 6:15 கூப்பிடுறேன். புரியுதா? ஆ. சரிங்க ஐயா.
எல்லா பயிற்சியும் சரிங்க. 6 மணியோட முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தூங்க ஆ, போயிடணும். சரிங்க. ஏன்னா அப்படிதான் நீங்க சாப்பிட்டுட்டு கடுமையா இருக்கேன். 6 ஆ, மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன். ஆமா. ஏன்னா ம். நீங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கடுமையா ம், ம், ம். அதனால ஆமா. நீங்க ஆமா. அதுக்கெல்லாம் அந்த ஓய்வு நேரத்துல என்ன பண்ணணும்? 6 மணிக்கு மேல என்ன ம். பண்ணணும்னு தூக்கம் வர்ற வரைக்கும் நான் பயிற்சி சொல்லித் தருவேன். புரியுதுங்களா? ஆ, ஆ. அதுக்கப்புறம் உடம்பு சரி. கேட்காது. எதுவுமே கேட்காது. பசி, தாகம் எதுவும் எடுக்காது. பசி, தாகம் எடுக்காத பொழுது வே எந்த வேலையும் நம்ம இறைப்பிக்கு குடுக்கக் கூடாது. ஆ, ஆ. பசி எடுத்ததுன்னா என்ன சாப்பிடணும்? தாகம் எடுத்து என்ன சாப்பிடணும்? ம். எவ்வளவு சாப்பிடணும்? அதெல்லாம் கணக்கு இருக்குது. ஆஹா. அதுக்காக போட்டு நினைச்ச நேரமெல்லாம் போட்டு வயித்த போட்டு கெடுக்க முடியாது. வயிறு ஆமா. வயிறு குழப்பி வந்து வயித்த பண்ண போட்டு முடியாது. கெடுத்தோம்னா, ம். வயிற நீங்க நினைச்சபடி அதாவது மனத தூக்கி ஓரமா வீசிருங்க. உடம்பு ம். உடம்பு ஒரு மெஷின். உடம்பு இந்த மெஷின் நினைக்கணும். புரியுதுங்க? உடம்பு ஒரு ஆ. கருவி. ம். அதனால மனம் என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு. அந்த உடம்பை ம். காப்பாத்தணும்னா பகுத்தறிவு வச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். ம். இங்க மனம் வந்து ஆசைப்படக்கூடாது. நல்லாகுற வரைக்கும் எந்த ஆசையும் படக்கூடாது. நல்லாகுற வரைக்கும் ம். ம். அத திங்கலாம், இத திங்கலாம், கோழி திங்கலாம், கொக்க திங்கலாம், இட்லி திங்கலாம் இதெல்லாம் தள்ளி வச்சிரலாம். ம். தள்ளி வச்சுட்டு அப்புறம் ம். சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் நமக்கு இது பத்தியம் பட்டினி உண்ணா நோன்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ம். அதெல்லாம் இப்ப எதுவும் கிடையவே கிடையாது. நானே ஏத்துக்க மாட்டேன். நானே ஏத்துக்க ம். மாட்டேன். ம். இது உடம்ப சுத்தம் பண்றத பத்தி சொல்லித் தரேன். அப்புறம் பண்ணி சாப்பிட்டுட்டு ம். அப்புறம் மறுபடியும் 6 மணிக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்களா? நன்றி. சரிங்க. நன்றி, ம். நன்றி. ஐயா ஒரு நிமிஷம். ஆ, உங்கள பார்க்க நேர்ல வரலாங்களா? இல்ல வீடியோ கால்ல நம்ம சரியாயிடுங்களா? குணமாயிடுங்களா? அது உங்க பிரியம் தான். பெரும்பாலும் யாரும் வர வேணாம். இருங்க ஒரு நிமிஷம் நான் பாத்துடுறேன். அது நான் காலையில பார்த்தமே இல்லையே நம்ம. ஆ. அது உங்க விருப்பம். ம். வர்றதா இருந்தா வரலாம். ஆனா எவ்வளவு தூரம் ஆ. அடேங்கப்பா வர்றதுக்கு 500 கிலோமீட்டர் கார்ல தான் வரணும். ஆமா. இல்ல ரயில் கால ஏறி வந்தா ரொம்ப தொலைவுல தான் சிரமம். வரணும் கொஞ்சம். ரயில்ல ட்ரெயின்ல ஏறி என்னால வரணும். ஏற முடியாது ஐயா. ஏற ம். முடியாது. கார்ல ஏறி அது வர்றதே குணம் பெரிய சொந்த வண்டி இருக்கா? ம். சொந்த கார் இருக்கா? இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல ஒண்ணு வாங்குனாங்க பசங்க. என்னால முடியல பஸ் ஏற முடியலன்னு சொல்லிட்டு. ஆ. ம். அதுதான் சரி அந்த அது பழைய வண்டி அது வச்சிருக்கோம். வாய்ப்பு இருந்தா வாங்க ஒரு தடவ வாங்க. சரி, முடியுமா சரிங்க. இருந்தால் வாங்க. சொந்த வண்டியா இருந்தா முயற்சி பண்ணலாம். ஆ, சரிங்க ஐயா. ஆனா கட்டாயம் இல்ல. கட்டாயம் இல்ல. ஆ ஏன்னா சரி. நல்லானதுக்கு அப்புறம் நீங்க வரலாம். சரிங்க ஐயா. கண்டிப்பா வரேன் ஐயா. உங்களுக்கு அதுதான் நான் உங்களுக்கு 50% நல்லா காலையிலே அது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு ஆ. மாசத்துலயே 50% நல்லாயிரும். ஆ, சரிங்க ஐயா. ரொம்ப அப்ப நன்றிங்க ஐயா. கை கால் வலி போகும்பொழுது நீங்க வரலாம். ஆ, சரிங்க ஐயா. அப்படித்தான் ம். பரமேஸ்வரின்னு ஒருத்தர் அவங்க இங்கிருந்து நாமக்கல் ஆ, தொட்டி முசிறியம் திருச்சிக்கு பக்கத்தால தொட்டி முசிறியம். ஆ ஆ, ஆ, அவங்க கடுமையான முதுகு வலி கீழ ஆ, ஆ. அந்த கடைசியில முதுகு கடைசி இடுப்புக்கு பக்கத்தால இருக்கிற எலும்புல பூரா ஆமா, ஆமா. புண்ணாகி போயிடுச்சு. ஆசிட் அதிகமாயிடுச்சு. ஆசிட். ஆஹா. வலுவழுப்பு இல்ல. என்னது வலுவழுப்பு. ஆ, வலுவழுப்பு இப்ப 40, 50 விழுக்காடு குணமாயிடுச்சு. ஆஹா. இப்ப அவங்க வருடமான இப்ப டாக்டர் அத நான் சொல்லி மருத்துவரா மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஆ, எல்லாருமே மருத்துவரா மாறுறதா நம்ம இது மருத்துவ கல்லூரி. இது மருத்துவ கல்லூரி ம். தான். ஆ, சில பேரு நோய் நல்லா போகும்னு நினைக்கிறவங்க 10,000 100 பேர் வந்தாங்கன்னா 98 பேர் நோய் நல்லா தான் நினைப்பாங்க. ஆ, ஆ. நான் என்ன பண்ணுவேன்னா நோயெல்லாம் பிரச்சனையே இல்ல. இத நீ ம். தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும்னு நான் சொல்றேன். அதுதான் பல விஷயம். நோய் ஆண்டுகளா? நல்லாகிறது ஆமா. உடம்ப மாத்தி அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி உயிர் இயங்குது, அது எப்படி இயங்குதுன்னு ம். கண்டுபிடிக்கிறது இவ்வளவு ஆண்டாகுது. சரி அதெல்லாம் பின்னாடி வருது. பேசலாமா? சரி, சரி. அப்புறம் பேசுவோம். சரிங்க ஐயா. நல்லது ஐயா. நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.